Very good evening to all of you. Once again, welcome back to the Max class. Today's session is very important. I want everybody to be listen carefully, right? Okay. So everybody, please be lethargica illama, romba brave arunga. So your attention should be here. Okay. Your 100%, your concentration, your attention, your dedication. Because this is your studying in 11th standard, I already told you this section, calculus, is the first time you are going to learn about this calculus, differentiation. In the session, today's class is very important, I am telling, because idnuடைய continuity plus 2 வரும். If you know this basic fundamental formulas and rules of differentiation, 11th standard நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 12th standard is very easy. Because in your 11th standard only, you are going to study about the basics of differentiation, the formulas. ஒரு டாபிக் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. கால்குலஸ்னாலே இட் இஸ் ஃபில்டு வித் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். இப்போ இங்க டுடே ஐ எம் கோயிங் டு டீச் அபவுட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் த ஃபார்முலாஸ், ஹவு டு டிஃபரன்ஷியேட் இன் வேரியஸ் கண்டிஷன்ஸ், வாட் ஆர் த ரூல்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸா இருந்தாலும், ஈவன் என்னுடைய எனி கல்ச்சுரல் ப்ரோக்ராம், எனி ஒரு ப்ரோக்ராம்ஸ், ரியாலிட்டி ப்ரோக்ராமோ ஏதோ ஒன்று இருந்தாலும் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதே போல டிஃபரன்ஷியேஷன்னா வி ஹேவ் சம் ரூல்ஸ் அண்ட் வி ஹேவ் சம் ஃபார்முலாஸ். அதை தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லுக் அட் த போர்ட் and please listen to my words. Okay, are you all ready? Please tell me, then we'll proceed. Yes, sir. Yes. Thank you very much, students. Because I told you the last class what is differentiability. Clearly, I have given that f dash of x is equals to limit h tends to 0, f of x plus h minus f of x divided by what? H. H tends to 0 divided by h. But நமக்கு என்ன சொல்லிருப்போம்னா f dash of xன்றது அங்க எப்படி in terms of x ல இருக்கும்போது x tends to a, f of x minus f of a divided by x minus a. இங்க அதுதான் இந்த h உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, it's very very small value compared to 0 ன்னு சொன்னேன். அப்ப I have taken that x plus h minus f of x by h. Your x minus a turns to be h. x வந்து ஏன்னு சொன்னா h உடைய வேல்யூ 0 ஆயிடும். அப்ப ஜெனரலா டிஃபரன்ஷியேஷன் அப்படினாலே இதுதான். நான் ஆல்ரெடி சொன்னேன், f dash of x is nothing but the slope of the tangent at instant. ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இன்ஸ்டன்ட் இல்லையா, உங்களுக்கு நான் சொன்ன அந்த இன்ஸ்டன்ட் பாயிண்ட்ல ஏற்படுகிறது அந்த சீக்வென்ட்ல இருந்து we are minimizing to this point இல்லையா, அந்த டான்ஜென்ட் மேலேயே அந்த பாயிண்ட் லை ஆகுதுன்னு சொன்னா அதுதான் வந்து சொன்னேன். நான் லாஸ்ட் கிளாஸ்ல கிளியரா சொல்லிட்டேன், இந்த f dash of x ன்றது nothing but slope of the tangent at instant. அதுதான் டிஃபரன்ஷியேஷன். புரிஞ்சுதா? எப்பொழுதுமே நீங்க டிஃபரன்ஷியேஷன் இந்த f dash of x in wordsல சொல்லணும்னு சொன்னா it is called a slope of the tangent at any instant point. புரியுதுங்களா? அதுதான் டிஃபரன்ஷியபிலிட்டி, அதுதான் டிஃபரன்ஷியேஷன். நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல I have clearly explained about using that graph. இப்போ அந்த டயகிராம் போட்டு சொல்லி கொடுத்தேன். இதுதான். இப்போ இதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க y equals to fx. நான் என்ன பண்றேன்னா இந்த y-ன்றது called as function, x is called as variable. அப்ப என்னன்னா differentiating y with respect to x. அப்ப எப்படி மாறிடும்? இந்த y can be written as dy by dx and f of x can be written as f dash of x. Okay, so அப்ப dy by dx is equals to f dash of x. Now I can write differentiating y with respect to x. Your dy by dx is equals to f dash of x. ரைட்டுங்களா? now நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்க. சில ஃபார்முலாஸ், சரிங்களா? அப்ப ஃபார்முலாஸ் வந்து எப்படி சொல்றோம்னா we can write, நான் டைரக்டா டிஃபரன்ஷியேஷன் போடுறேன். d by dx is called the differentiation அல்லது இது பேரு டெரிவேட்டிவ். ஏன்னு சொன்னா இன்டெகிரல்ஸ் we are going to say that as anti derivative, the reverse process. நான் அதை டீச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். d by dx of differentiation of d by dx of, because ஏன் வந்து நான் டிஃபரன்ஷியேஷனை ஃபர்ஸ்ட் நடத்துறேன்னா this is very important major role
most weightage topic in 11th standard and also in 12th standard. The differential calculus and integral calculus வந்து கிட்டத்தட்ட 30%, 30 to 35% வந்து உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கை கவர் பண்ணிடுது. எதுல? உன்னுடைய 11th சரி, உன்னுடைய 12th சரி. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் கால்குலஸ். இங்கன்னா 2 தான் வருது. இல்ல 2 வருதுன்னு நினைக்கிறேன். லிமிட்ஸ், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி, இன்னொன்னு இன்டெகிரல், 3 இருக்கு. அதே போல in your 12th standard also we have applications of differential calculus, that is called AOD 1, AOD 2, integral calculus and differential calculus. ஒரு क्वेश्चனுக்கு 10 மார்க், ஒரு டாபிக்கு 10 மார்க்னு வெச்சா கூட ஆவரேஜா you will get 40 marks. அப்போ 40% வந்து கவர் ஆயிடுது 12th standardல. இங்க 35% you can cover major part. The major topic இதுதான். அப்ப +1 +2 என்று சொன்னாலே differentiation, integration and 3-dimensional geometry, vector. இதுதான் ஓவரால் எல்லாத்தையுமே கலந்துருக்குது. இது கூட trigonometry formulas நீ தெரிஞ்சிருக்கணும். Basics of different trigonometryனா அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தாதான் you can able to cover 11th standard and 12th standard syllabus. Do you follow this? Please say yes. Yes, sir. Yes, sir. Yes. Now take down the some of the formulas. Derivative of any constant. Let us take that constant as C or K, any constant. The derivative formula is 0. Second one, derivative of d by dx of x power n. Suppose y is equals to, next x power n, you can write this as n into x power n minus 1. இப்போ நான் y equal to x power 4 இருக்கு. அப்போ நான் dy by dx கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா n தான் 4 into x power 4 minus 1 3. So எத்தனை ஸ்கூல்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? Completed, sir. Completed. Then okay. ஆமா, still so most of the schools-ல நடத்தி முடிச்சிருக்கலாம். சில ஸ்கூல்ஸ்ல நடத்தும், பரவாயில்ல, எல்லாருக்காகவும் தான். நடத்துனால கவலைப்படாது. நான் நடத்தாத பசங்கள்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன். பேசிக்ஸ் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தால், if already this was taught by your teachers, no problem, please listen again. இன்னும் கான்ஃபிடென்ட்டா உன்னால ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். Formulas are very important in differentiation. Next, third one, d by dx of e power x, which is equals to e power x again. D by dx of log x, which is equals to 1 by x. Fifth one, d by dx of a power x, which is equals to a power x log a. Today your max homework is nothing but you have to e power x சொன்னீங்க சார். e power x. ஆமா, e power x னா exponential. e ன்றது exponential. There are two functions ba. One is called logarithmic function. Logarithm உடைய reverse தான் exponential function. நீங்க 10th standardல படிச்சிருப்பீங்களே. ஓகே சார். போர்ட்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. e power x னா exponential function. Logarithm னா log power x. Next, a power x னா a power x log a. Please take down. Next we are going to see the trigonometric functions. So today's homework is you have to memorize, you have to by out all the formulas and rules. Next one, d by dx of sin x. That is, d by dx is derivative, differentiation, y is equals to cos x. Next, d by dx of cos x. I want each and everyone, those who join this meeting today, today's homework is nothing but you have to by God, you have to memorize all the formula. In your very next class, நான் எந்த formulas யாரோ வேணா திடீர்னு கேட்பேன், நீங்க சொல்லணும். Minus sin x. The next one, d by dx of tan x. Your tan x differentiation is secant squared x. Next one, d by dx of secant x, which is equals to secant x tan x. Next one, d by dx, the derivative of cosecant x, which is equals to minus cosecant x cot x. The next one, d by dx of cot x, which is equals to minus cosecant squared x. The next one, d by dx of inverse function, inverse trigonometry, sin inverse of x, which is equals to 1 by root of 1 minus x square. D by dx of cos inverse of x, which is equals to minus 1 by root of 1 minus x square. This is all called formulas. The next one, d by dx of tan inverse of x, which is equals to 1 by 1 plus x square.
This is some of the very, very important formulas which is useful for 11th and 12th standard. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 15-20 இருக்கும். இதை எல்லாத்தையும் இன்னைக்கே மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேங்களா? So this is the sum of the formulas in differentiation. Apart from this, we have some rules. ரைட்டுங்களா? இதை எழுதி முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் நான் ரூல்ஸ் சொல்ல போறேன். The first rule is called product rule. Product rule. பாருங்க, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கு. All listening please. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உங்களுக்கு போட போறேன். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ ரெண்டுத்துக்குமே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ரூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் d by dx of u into v. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன், uன்றது ஒரு ஃபங்க்ஷன், vன்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப என்ன ஃபார்முலானா u into v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும், dv by dx. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை செகண்ட் ஃபங்க்ஷனை வெச்சுக்கணும், v du by dx. சரிங்களா? ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட போறேன் பாருங்களா. y is equals to x square e power x ன்னு இருக்கு. வெறும் x ஸ்கொயர்னா சிம்பிளா சொல்லிடலாம், ஃபார்முலா n into x power n minus 1, 2 into x power 2 minus 1, 2x ன்னு சொல்லிடுவேன். இப்போ ரெண்டு வரதுனால நீங்க ஒன்ன வந்து u ன்னு எடுக்கணும். u equal to x square, v equal to e power x. எப்படி? u equal to x square, v equal to e power x. இப்போ எனக்கு தேவை dy by. ஆமா, ரெண்டு ஃபங்க்ஷன்மா. x ஸ்கொயர்ன்றது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், e பவர் xன்றது ரெண்டு ஒரே ஃபங்க்ஷன் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ரெண்டுத்துலயும் பிளஸ் இருக்குன்னு வச்சுக்க நடுவுல, அது ப்ராப்ளம் இல்ல, தனித்தனியா பிரிச்சிடலாம். அது கூட நான் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். அதாவது அல்ஜிப்ரா ஆஃப் தட் இல்லையா, இந்த ப்ராடக்ட் ரூல் சொல்லிட்ட பிறகு நான் சொல்றேன் பாருங்க. அல்ஜிப்ரா ஆஃப் தட், அல்ஜிப்ரா. இப்ப இதுல வந்து பாருங்க, நான் சைட்ல கூட எழுதிடுறேன், இது அப்படியே இருக்கட்டும், பினிஷ்ல. அதாவது அல்ஜிப்ரா ஆஃப் த இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u plus v தனித்தனியா இருக்குன்னா ரெண்டு ஃபங்க்ஷன், ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு போடலாம். du by dx plus dv by dx. இதே மைனஸ் இருந்தாலும் அதுதான். இப்போ இந்த ப்ராடக்ட் இது பிளஸ் மைனஸ் இருந்தா பிரச்சனை இல்லை, தனித்தனியா பிரிச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, y is equals to x ஸ்கொயர் x கியூப்னு வச்சுங்கல்ல, x கியூப் into log x இப்படி இருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா தனித்தனியா பிரிச்சிடலாம். dy by dx, x கியூப் ஃபார்முலால 3x ஸ்கொயர் n into x power n minus 1, log x உடைய ஃபார்முலா வந்து 1 by x. தட்ஸ் ஆல். இது வந்து அல்ஜிப்ரா ஆஃப் த டிஃபரன்ஷியேஷன், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஃபரன்ஸ். இது ப்ராடக்ட் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்ந்து வரும்போது அப்படி பண்ண முடியாது. இதே லிமிட்ஸ்ல பண்ணிருப்பீங்க, லிமிட் தனித்தனியா போட்டிருப்பேன்ல, கரெக்ட்டுங்களா? லிமிட் ஃபர்ஸ்ட் லிமிட் செகண்ட் லிமிட். இங்க அப்படி பண்ண முடியாது. ப்ராடக்ட் ரூல் இஸ் அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபங்க்ஷனை you have to take it as u, another function you have to take it as v. சோ uன்றது எடுத்துக்க x ஸ்கொயர், vன்றதை எடுத்துக்க. இப்போ இங்க u தான் ஃபங்க்ஷன், x தான் வேரியபிள், அதனால du by dx. இங்க வந்து dv by dx. ஃபார்முலா என்ன சொல்லுது? x ஸ்கொயர்னு சொன்னா 2x. ஏன்னா n into x power n minus 1, 2 into x power 2 minus 1, 1 தான். 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே e power x தான். இப்போ இந்த ஃபார்முலால திரும்பி போடுங்க. அப்ப y என்பது dy by dx. எனக்கு எப்பொழுதுமே அதுதான் y ஃபங்க்ஷன், x வேரியபிள். அப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx. கொஸ்டினே சில சமயம் ஃபைண்ட் dy by dx தான். அப்ப ஃபார்முலா என்ன சொல்லுது? u into dv by dx. u எவ்வளவு? x ஸ்கொயர் into dv by dx. dv by dx எவ்வளவு? e power x plus v into v வந்து e power x. du by dx என்னது? 2x. அப்ப நீங்க இத போட்டீங்கன்னா x ஸ்கொயர் e power x plus 2x e power x. இதுல எது எதெல்லாம் காமனா இருக்கு? e power x காமனா இருக்கு, எக்ஸும் காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டா ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், மீதி 2 மட்டும் தான் இங்க இருக்கும். அதான் ஆன்சர். இதுதான் ப்ராடக்ட் ரூல். பாத்தீங்களா, லிமிட்ஸ்ல when you compare to limits we can separately போட்டுருவீங்க. இது எப்படி போடுவீங்கன்னா, லிமிட் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து லிமிட் இ பவர் எக்ஸ். இங்க அப்படி கிடையாது. டிஃபரன்ஷியேஷன்ல there is a rule for product. ரெண்டு ஃபங்க்ஷன் சேர்ந்து வருதா அப்படிதான். சப்போஸ் y equal to x sin x, வீட்ல ட்ரை பண்ணு. this is called product rule. next quotient rule. quotient rule, quotient ruleனா இப்ப பாருங்க, இங்க d by dx u by v ன்னு இருந்துச்சு இல்லையா, ஒனோடி ப்ராடக்ட் இங்க டிவிஷன். அப்ப என்ன ஃபார்முலானா, கீழ v இருக்கு இல்லையா, v ஸ்கொயர் பண்ணனும், v ஸ்கொயர். சொல்லுப்பா. ப்ராடக்ட் ரூல் மறுபடியும் ஒரு தடவை எடுங்க சார். சொல்றேன்பா. சோ ப்ராடக்ட் ரூல் வந்து அப்படின்னா ஃபார்முலா முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ரூலுக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் சேர்ந்து வந்திருக்கு, ரெண்டுமே பெருக்கல்ல இருக்கு, ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கணும், இன்னொரு ஃபங்க்ஷனை வின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது
அதுக்கு என்ன ஃபார்முலானா u into dv by dx plus v into d. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுதான் இங்க ப்ராப்ளம்ஸ் போட போட டைரக்டா நீங்க சால்வ் பண்ணீங்க. பாருங்க x ஸ்கொயர் e பவர் x, ஒரு ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை நீ மாறி கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை u நீ e பவர் x எடுத்துட்ட v வந்து x ஸ்கொயர்னா தப்பு கிடையாது. You have to differentiate. u தான் ஃபங்க்ஷன் du by dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx. e பவர் x உடைய ஃபார்முலா e பவர் x. Now இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, will get the answer. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப ப்ராடக்ட்னு சொன்னா ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இன்னொன்னு வச்சுக்கிட்டு இன்னொன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுதான் ப்ராடக்ட். இங்க கோஷன்ட்ன்றத பாருங்க, கீழ v இருந்தா v ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அத பண்ணணும், v u டிஃபரன்ஷியேட் பண்ணணும், du by dx. இங்க மைனஸ் வந்துரும், u வச்சுக்கிட்டு dv by dx, dv by dx. இது வந்து கோஷன்ட். டிவிஷன்ல இருந்தா இதான் ஃபார்முலா, your dy by dx. சரி, d of du by v, product rule. So this is called a product rule. ஓகேவா? ப்ராப்ளம் இதுல ஒன்னு போடலாம், ப்ராடக்ட் ரூல். பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, y is equals to, கோஷன்ட் மாதிரி தான் இதுவும், y is equals to tan x by x. திருப்பி சொல்றீங்களா சார்? என்னமா கோஷன்ட்டா? ஓகேமா, ரைட். ஸோ கோஷன்ட் வந்து பாருங்கம்மா, d by dx of u by v. அதாவது போன வாட்டி மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சா ரெண்டு ஃபங்க்ஷனு, இங்க ஒரு ஃபங்க்ஷன் மேல இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா இதுதான் ரூல், u into dv by dx, v into dy. டிவிஷன்ல இருந்ததுன்னா v ஸ்கொயர் v into du by dx minus u into dv by dx. இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் அந்த ப்ராப்ளம் இலிஸ்ட்ரேஷன் நீங்க சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ y equal to tan x by x, எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கலாம், u is equals to tan x எடுத்துக்கலாம், கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை v-ன்னு எடுத்துக்கலாம். கொடுத்த உடனே நீ என்ன பண்ணிடணும், du by dx, இங்க dv by dx. ஏன்னா v தான் ஃபங்க்ஷன், x வேரியபிள். tan x டிஃபரன்ஷியேஷன் நான் ஃபார்முலா இப்பதான் கொடுத்தேன், நீங்க முன்னாடி பேஜ் திருப்பி கூட பார்த்து சொல்லலாம். What is the formula to find out tan x? Secant square x. Very good, secant squared x. X simply you can put 1. அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், அது கூட நான் கொடுக்க மறந்துட்டேன், ஒருவேளை ஞாபகம் வச்சுக்கோ. cx இருக்குன்னு வச்சுங்க, c தான். 100x வச்சு ஆன்சர் 100 தான். 1 lakh x இருக்குன்னு வச்சுங்க, 1 lakh தான். கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வரும். அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன சொல்லுது, எனக்கு y தான் வேணும், dy by dx, அதுதான் டெரிவேட்டிவ். அப்ப என்ன ஃபார்முலானா v into du by dx minus u into dv by dx divided by v square. This is the formula. நான் கொடுத்திருக்கேன் இல்லையா, v into du by dx minus u into, இது வந்து டிஃபரன்ஷியேஷன் டெரிவேட்டிவ். அப்போ செகண்ட் பார்ட்ட கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கணும், டினாமினேட்டர்ல இருக்கிற கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு நியூமரேட்டர் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணு, மைனஸ் டினாமினேட்டர்ல இருக்கிறத கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு, நியூமரேட்டர்ல கான்ஸ்டன்ட்டா வச்சு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணு, டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி. இதுதான் ஃபார்முலா மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அப்ப v ஸ்கொயர், v உடைய வேல்யூ என்னது, x. I can write this as x square. v into du by dx, v உடைய வேல்யூ x, du by dx உடைய வேல்யூ secant squared x minus u, u உடைய வேல்யூ tan x, dv by dx உடைய வேல்யூ 1. 1 போட்டாலும் ஒண்ணுதான். This is the answer. x secant squared x minus tan x divided by x square. That's all. பாருங்க, ப்ராடக்ட்னு சொல்லும் பொழுது அதேதான். மல்டிப்ளிகேஷன்ல ஒன்ன u எடுத்த ஒன்ன v, இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத v ன்னு எடுத்துக்கிட்ட, நியூமரேட்டர்ல இருக்கிறத u ன்னு எடுத்த, ஃபார்முலால அப்ளை பண்றேன். இதுதான் கோஷன்ட் ரூல். ரெண்டு ரூல் பார்த்துட்டோம். ஒன் இஸ் கால்ட் வாட், ப்ராடக்ட் ரூல், another one is called கோஷன்ட் ரூல். நெக்ஸ்ட் கோஷன்ட் ரூல். நெக்ஸ்ட் செயின் ரூல் பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? the next one is chain rule. So please, this is concept, இதெல்லாம் முக்கியமா கவனிக்கணும், பலமுறை டவுட் கேட்டாலும் தப்பு இல்ல. அடுத்து செயின் ரூல் பாருங்க, y equal to f of u ன்னு ஒன்னு இருக்கு. This is called chain rule. y is equals to f of u. இதனுடைய கண்டினியூட்டி அப்படியே இந்த u க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, g of x. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒன்னு y-ன்றது ஃபங்க்ஷன், இன்னொன்னு u of ஃபங்க்ஷன். இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல்னு சொல்லலாம். This is called function of function. ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, இங்க u-ன்றது வேரியபிள், இப்போ u ஃபங்க்ஷனா மாறிச்சு, இப்போ x-ன்றது வேரியபிள். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது ஃபங்க்ஷன், இது வேரியபிள். அப்ப எப்படி போடலாம், dy by du. சரிங்களா? எனக்கு இந்த f வந்து f dash of u ன்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. u வந்து du by dx which is equals to g of x, g dash of x.
எனக்கு என்ன கொஸ்டின் தேவைன்னா dy by dx. டைரக்டா இந்த y ல இருந்து x க்கு கனெக்ட் பண்ணிட்டான். எனக்கு தேவை dy by dx. x டைரக்டா கொடுக்கப்படல. போன வாட்டிலாம் பாருங்க x டைரக்டா கொடுத்துருப்பான். x எப்படின்னா uன்ற ஃபங்க்ஷன்ல கொடுத்து u ல இருந்து ஒரு x பண்றான். அப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் uன்றது y க்கு இப்ப ஃபங்க்ஷனா இருக்கு. xன்ற வேரியபிள் u ஃபங்க்ஷனா மாத்திடுச்சு. அப்போ u ஒரு கட்டத்துல வேரியபிளா வேலை செய்யுது. அதே u ஒரு இடத்துல ஃபங்க்ஷனா மாறுது. அதனால தான் இது பேர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்ப இப்படி கொடுத்திருந்தால் நான் என்ன பண்ண தெரியுமா y கண்டுபிடிச்சேன் இல்லையா which is equals to dy by du into du by dx. இதுதான் செயின் ரூல். சில சமயம் 3 கூட வரலாம். நான் அடுத்ததுல போட்டு காட்டுறேன் பாருங்க. dy by du into du by dx. அப்ப நீங்க ஒரு இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா மறுபடியும் dy by dx வந்துருதா? அப்ப அதுதான் அர்த்தம். அப்ப dy by du into du by dx. ஒருவேளை 3 ஃபங்க்ஷன் வருது பாருங்க. u is equals to f of v. சரிங்களா? y is equals to f of v. y is equals to f of u and u is equals to f of v and v is equals to f of x. Now y is connected with x. அப்ப நான் எப்படி போலாம்னா the dy by dx, which means that differentiation of y with respect to x. இப்போ இந்த x 3 ஃபங்க்ஷனை தாண்டி போகுது. முதல்ல u என்ற வேரியபிளா இருக்கு, அதுக்கப்புறம் v என்ற வேரியபிள் ஆயிடுச்சு, கடைசியா தான் x என்ற வேரியபிளா மாறி இருக்கு. அப்ப இது எப்படி போலாம்னா எனக்கு தேவை dy by dx. ஃபர்ஸ்ட் இத பண்ணா dy by du, அடுத்து இத பண்ணா du by dv இன்டு இத பண்ணா dv by dx. பாருங்களேன் அந்த அதனுடைய கண்டினியூட்டி ஒரு செயின் வருதுங்களா? இந்த பாருங்க இந்த செயின் அப்படியே வருது. அப்ப அந்த செயின் பார்க்கும்போது du கேன்சல் ஆகும், dv by கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா dy by dx. இது மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நீ என்ன கொடுத்துருக்கானோ அது அப்படியே கண்டினியூஸா போயிட்டு செயின் மாதிரி w மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? dy by du, du by dv, dv by dx. Please take down. சார் திருப்பி ஒரு வாட்டி சொல்லி தரீங்களா? சொல்றோம். So this is called functions of function rule or chain rule நம்ம சொல்லுவோம். அதாவது வேரியபிள் வந்து எக்ஸ்ல தான் இருக்கும் யூஸ்வலா. இப்போ இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து y ல இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் u என்ற வேரியபிள் இருக்கு. வேரியபிளா வந்த uவே ஃபங்க்ஷன் ஆஃப் gx x க்கு மாறிடுச்சு. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இது ரெண்டு தான். y equal to f of u equal to f of x. எனக்கு தேவை என்னதுன்னா dy by dx. அப்ப நான் y ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். y வேரியபிள்ல இருக்கு u, அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது u இருக்கு ஃபங்க்ஷன், x வேரியபிள், அதை கண்டுபிடி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா you will get the answer dy by dx. நீங்க அப்ப நீ போட்டது கரெக்டான்னு சொல்லும் பொழுது இந்த டினாமினேட்டரும் மேல இருக்கிற நியூமரேட்டரும் ஒரே மாதிரி இருக்கும். du. அதே போல 3 ஃபங்க்ஷன், ஆனா ஆக்சுவலி கனெக்ட் y to x தான். அந்த கனெக்ஷன் எப்படி போகுது? u ல இருந்து v க்கு போய் v ல இருந்து x க்கு போகுது. முதல்ல y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by du கண்டுபிடி. u டிஃபரன்ஷியேட் பண்ணா du by dv, v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx. மூணுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணா we'll get dy by dx. This is called chain rule. சார் இந்த மாடல்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டு காட்டுறீங்களா? போடுறோம். அதுதான் போட்டதான் வந்த அதுக்குள்ளே டவுட் கேட்டீங்க. ரைட், இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று போடுறேன். the way y equals to sin e power x. y is equals to sin e power x கொடுத்துருக்காங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x ன்னு ஈஸியா சொல்லிடுவேன். இந்த e power x ன்றது ஒரு ஃபங்க்ஷனா வந்திருக்கு இல்லையா? அதை நான் என்ன பண்றேன், t ன்னு எடுத்துக்கிறேன். t equal to e power x. அப்ப இந்த ஃபங்க்ஷன் y எப்படி ஆயிரும்னா y equal to sin t. இப்போ tன்றது e power x. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா dy by dx. yன்றதான் ஃபங்க்ஷன், xன்றதான் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நான் சப்ஸ்டிடியூஷன் பண்ணனால இந்த வேரியபிள் எப்படி மாறிடுச்சு? t. அந்த t என்ற ஃபங்க்ஷன் எப்படி மாறிடுச்சு? e power x. எனக்கு இங்க t வேரியபிள்னால இங்க நீ என்ன பண்ண முடியும்? dy by dt. இங்க x வேரியபிள்னால இங்க என்ன பண்ணணும்? dt by dx.
sin t வேரியபிள் மாறிடுச்சு, t வேரியபிள் எது வேணா இருக்கலாம், ஃபார்முலா இஸ் சேம். sin x க்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான். sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t ஃபார்முலா. e power x differentiation is e power x. இப்போ நீங்க எடுத்துட்டு போய் போடுறீங்க, எனக்கு தேவை dy by dx, chain rule. dy by dt எதுல கண்டினியூட்டி, dt by dx. ஓகே, இந்த கண்டினியூட்டி புரியுதுங்களா? இப்போ dy by dt உடைய வேல்யூ cos t into dt by dx உடைய வேல்யூ வந்து e power x. பட் ஆக்சுவலி எல்லா வேரியபிளும் x ல இருக்கும். t என்ன எடுத்தீங்க, we have taken t as e power x. Finally we can write this as cos into e power x into e power x is the answer. பாத்தீங்களா? இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எனக்கு இதை டைரக்டா டெரிவ் பண்ண முடியாது. ஒருவேளை if you are familiar டைரக்டாவே போட்டுடலாம். எப்படின்னா dy by dx equals to ஃபர்ஸ்ட் sin e power x னா cos e power x, மறுபடியும் உள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா மறுபடியும் e power x தான். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால உனக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ல இதுதான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அண்ட் செயின் ரூல். புரிஞ்சுதாப்பா? இப்போ இதே மாதிரி 3 ஃபங்க்ஷன் வரலாம், 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கலாம். அதுக்கும் நீங்க இது மாதிரி தான் போடணும். நான் எக்ஸசைஸ்ல இருக்கும்போது ப்ராப்ளம் போடும்போது போடுறேன். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் the next one. Okay, so d by dx of f of g of x. ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, f of g of x. சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்னா f dash of g of x into g dash of x. நான் முன்னாடி டைரக்டா சொன்னேன்ல, அந்த இதுக்கு தான். ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா d by dx of, பாருங்க, log x square plus 1, log x square plus 1. கவனிச்சீங்க இல்ல? பாருங்க, ஃபங்க்ஷன் லாக்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு x square plus 1. அப்ப என்ன அர்த்தம், f dash of g of x into g dash of x. அப்ப நான் பண்ண இந்த பிராக்கெட் உள்ள போடுங்க, f dash of g of x. முதல்ல இந்த log x, இதுதான் f of x, இது வந்து g of x. அப்ப இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனும். logarithm differentiation, log x differentiation நாம 1 by x. 1 by x. இங்க x க்கு பதிலா தான் இந்த 1 by x square plus 1 இருக்கு. அத முடிச்சாச்சு. அப்புறம் இதுதான் g of x. கடைசில என்ன சொல்றாங்க, g dash of, இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணு. 1 by x ன்னு போட்டுட்டு x square plus 1, அது logarithm உடைய ரூல் படி x square plus, இங்க x இருந்தா பிரச்சனையே இல்லை. இங்க என்ன வந்திருக்கு, x square plus 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x and 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. எனிதிங் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. x square டிஃபரன்ஷியேஷன் இஸ் 2x. 2 முன்னாடி வந்துரும், x power 1. நீங்க அந்த மாதிரி போட போட ஃபெமிலியர் ஆயிடும். ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 2x டிவைடட் பை x square plus 1. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா இப்படிதான் போடணும். புரியுதுங்களா? இன்னொரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, cos ax y equal to cos ax, dy by dx cos sin minus sin ax. வெறும் x இருந்தா ப்ராப்ளம் இல்லை, இங்க ax இருக்கு. ax டிஃபரன்ஷியேட் பண்ணா a வரும். ஏன்னா சொன்னா cx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது c, அப்ப மல்டிப்ளை பண்ணோம் a. அப்ப ஆன்சர் என்னன்னா மைனஸ் sin ax. இது வந்து ஒரு ஷார்ட் டைரக்ட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் ரூல். Next rule is parametric form. Parametric form. Next one. Parametric form. The next one, parametric form. X is equals to f of t and y is equals to g of t. சரிங்களா? இது ஒரு ஃபங்க்ஷன் x, y ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு தேவை என்னன்னா dy by dx. இதுதான் கொஸ்டின். ஆனா பாராமெட்ரிக்ல ரெண்டுமே சேமா இருக்கும். இது t னா இதுவும் t தான். ஓகேங்களா? இது t னா அதுவும் t தான். இப்ப பாருங்க, f of t g of t ன்னு கொடுத்திருக்காங்க. எனக்கு தேவை dy by dx which is equals to dy by dx அப்படின்னு சொல்லும் பொழுது I can write this as dy by dt divided by dx by dt. dy by dt divided by dx by dt. சரிங்களா? dy by dt is equals to dx by dt. இதுதான் ஃபார்முலா. அப்ப பாருங்க, இந்த dt கேன்சல் ஆயிட்டா மறுபடியும் dy by dx. இது வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், x is equals to a cos theta, y is equals to a sin theta. இப்படி இருக்குப்பா. எனக்கு dy by dx தேவை. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், dx by d theta கண்டுபிடிக்கணும். a ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும்.
காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா. இதை கண்டுபிடிங்க. dy by d theta which is equals to a is constant, cos theta differentiate பண்ணா sin theta differentiate பண்ணா cos theta. We want to find out dy by dx. Your dy by dx is nothing but dy by d theta divided by dx by d theta. This is the form. Our dy by d theta ன்றது என்னன்னா a cos theta, dx by d theta ன்றது என்னன்னா minus a sin theta. A cancel, minus is common, cos by sin is called cot theta. That is the answer. புரியுதுங்களா? இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஒரே பேராமெட்ரிக்ஸ் இருக்கணும். ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு ஆகணும். பாருங்க, x is equals to f of t and y equal to g of t. இந்த சம்ல பார்க்கும்போது particularly in both the functions the variables are same. இங்கேயும் t இங்கேயும் t. பாருங்க, இங்கேயும் தீட்டா இங்கேயும் தீட்டா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்ன்ற வேரியபிளை ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு, will get dx by dt. செகண்ட் yன்ற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு, dy by dt. அப்ப I want to find out dy by dx அப்படின்னு சொல்லும்போது the formula says dy by dt divided by dx by dt. இப்போ நீங்க அதை ஆக்சுவலி நம்மளுடைய மேத்தமெட்டிக்கலா பார்த்தோம்னா dt கேன்சல் ஆகும், மறுபடியும் dy by dx. Find out dy by dt, dx by dt. Then the problem is over. Next. நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி ஒண்ணுதான், பேராமெட்ரிக்கே இல்ல. u is equals to f of x, v is equals to g of x. புரியுங்களா? எனக்கு தேவை dy by dx. பேராமெட்ரிக் ஃபார்மே தேவை இல்லை, நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். என்னன்னா எனக்கு dy by dx தேவை இல்லையா? So we want u equals to f of x, v is equals to g of x. எனக்கு தேவை வந்து dy by dx, du by dy, dy by dv. சரிங்களா? du by dv. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க dy by dx and செகண்ட் இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி போடு, அவ்வளவுதான். du by dx divided by dv by dx. டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். நோட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதெல்லாம் நோட் தான். அப்போ இதை கொடுத்தது கூட நோட் தான். செகண்ட் நெக்ஸ்ட் நோட். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் பவர்ல இருக்கு ஃபங்க்ஷன். சப்போஸ் ஐ கேன் கெட் y is equals to f of x whole power g of x. இது ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும்னா லாகரிதம் எடுத்து தான் போடணும். நான் டைரக்ட் மெத்தடே உங்களுக்கு தர போறேன். இப்போ எனக்கு y equal to இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 மார்க் MCQ கொஸ்டின், ஈவன் 2 மார்க்ஸ் கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். dy by dx அப்படின்னு சொல்லும்போது f of x whole power g of x, f of x whole, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெரிவேஷன் நான் சொல்லி தரேன். f of x whole power g of x, g of x divided by f of x into f dash of x plus f dash of x plus log f of x into g dash of x. இது மறந்துடவே கூடாது. You have to memorize this. If it is in the form of a two function is given, f of x whole power g of x, then you can write dy by dx equals to f of x whole power g of x. சார் சொல்லுமா. சார் log f of x க்கு அப்புறமா என்னமோ எழுதிருக்கீங்க சார், தெரிய மாட்டேங்குது சார். log f of x into g dash of x மா, g dash of x. இதை எப்படி நம்ம வந்து டெரைவ் பண்ணி கூட பார்த்தலாம் ஒரு தாட்டி. டேக்கிங் log on both sides. அப்ப log பண்ணும்போது இங்க log y. இது லாகரிதம்ல பவர் ரூல் இருக்கு. லாகரிதம்ல பவர் ரூல்னா log a power m அப்படின்னு சொல்லும்போது we can write this as m into log a. So therefore we can write g of x into log f of x. கரெக்ட்டுங்களா? பாருங்க, log y into g of x into log f of x. இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, uv மெத்தட். இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இது u மாதிரி, இது v மாதிரி. யூசுவலா நான் சொன்னேன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் log டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. log y, log x டிஃபரன்ஷியேஷன் அது 1 by x. அப்ப log y ன்னு சொல்லும்போது 1 by y. இங்க y தான் ஃபங்க்ஷன். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா dy by dx. x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் 1, y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy, because y is called a function. இப்போ இந்த g of x நீங்க அப்படியே வச்சுக்கணும். you have to differentiate the second term. log f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by f of x. நான் அந்த லாஸ்டா கொடுத்த நோட்னு சொல்லி இல்ல, நோட்ல அதுக்கு முன்னாடி கொடுத்தேன் f of x f dash of x into g dash of x. அப்ப முதல்ல 1 by f of x, மறுபடியும் இந்த f of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash. டேஷ்ன்றது டெரிவேட்டிவ் பா.
புரியுதுங்களா? அதனால தான் 2 டேஷ்னா 2 டெரிவேட்டிவ் அடுத்து போட போறோம். சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன் பார்க்க போறோம். f dash of x பிளஸ் நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும். the product rule முதல்ல கொடுத்தேன் இல்லையா? log f of x is the first term. g of x டிஃபரன்ஷியேட் பண்ணா g dash of x. g dash of x. இப்போ எனக்கு தேவை வெறும் dy by dx தான். இந்த y அந்த சைடு கொண்டு போடுங்க. y into g of x divided by f of x into f dash of x plus log f of x into g dash of x. But actually we have taken y என்றது என்ன வேல்யூ? f of x whole power g of x. அப்ப நான் என்ன பண்ணானா f of x whole power g of x into g of x divided by f of x. g of x divided by f of x into f dash of x plus log f of x into g dash of x. பாருங்க அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. dy by dx equals to f of x whole power g of x into g of x into f dash of x plus log f of x into g dash of x. ஓகேங்களா? இது வந்து f of x into g of x. அதே ஃபார்முலாவை அதுதான் நான் இங்க இந்த டெரிவேட் பண்ணத உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். இந்த டெரிவேஷனை பத்தி நீங்க ஒவ்வொரு தாட்டியும் போட தேவை. சொல்லுப்பா. இந்த டெரிவேஷன் சொல்லுமா. மறுபடியும் சொல்லுங்க சார். மறுபடியும் பாருங்க. f of x taking log on both sides. First step. சரிங்களா? taking log on both sides. இப்போ இத வந்து log on ரெண்டு பக்கமும் நான் log எடுக்கிறேன். taking log on both sides. அப்ப என்ன ஆகும்னா f of x whole power g of x. அப்ப நான் என்ன பண்றேன்னா y log எடுக்கிறேன் log y. இதுக்கு log எடுக்கும்போது பவர் ரூல் log a power m னா m into log x. இந்த g of x முன்னாடி வந்துரும் into log f of x. இங்க பார்க்கும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்ன வந்து u ன்னு எடுத்துக்கணும், ஒன்ன வந்து v ன்னு எடுத்துக்கணும். இந்த log y டிஃபரன்ஷியேட் பண்ணா log y பண்ணும்போது 1 by y. இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx. இது வந்து ப்ராடக்ட் ரூல். கீப்பிங் ஒன் கான்ஸ்டன்ட், டெரிவேட்டிவ் தான் அதர் ஒன். இங்க g of x அப்படியே வச்சுக்கிறோம். log f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா log f of x is 1 by f of x. Again f of x differentiation which is equals to f dash of x. Next one log f of x is keeping constant. Differentiating g of x which is equals to g dash of x. g dash of x. இந்த y இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். y உடைய வேல்யூ என்னன்னா f of x g of x முன்னாடியே கொடுத்துட்டோம். அது இடத்துல நீங்க போட்டுறோம். மீதி அதே இது g of x by f of x f dash of x log f of x into g dash of. அதுதான் நான் டைரக்டா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸா கொடுத்துட்டேன். நோ நீட் டெரிவேஷன். டெரிவேஷன்ஸ்க்கு மார்க் கிடையாது. புரியுதுங்களா? ஒன்னு தேவைன்றதுனால யூ ஹேவ் சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹவு திஸ் ரிசல்ட் கம்ஸ்ன்றது தான் இது பண்ணணும். ஒருவேளை ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். y is equals to x power x. y equal to x power x ன்னு வச்சுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா போடலாம். dy by dx equals to f of x power x. அதுதான் y தான் f of x power x. g of x, your g of x உம் x தான், f of x உம் x தான், f dash of x. இந்த f dash of x இருக்கு x தான். x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 plus log f of x. f of x is x. g dash of x. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான். x cancel. Therefore the answer is x power x 1 plus log x. பாருங்க எவ்வளவு சிம்பிள்ல 1 மார்க் கொஸ்டின்ல தூக்கி சாப்பிட்டுடலாம். MCQ ஈவன் இன் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இது மாதிரி டைரக்டா கொடுத்துருந்தானா போட்டுடலாம். உங்க 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்னா யூ ஹேவ் டு ஃபாலோ த லாகரிதம் எடுத்து அதுக்கப்புறம் போடுறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் தி பவர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவர் ரூல். புரியுங்களா? f of x whole power g of x. Next one. Implicit function. Please take down quickly. Implicit function. சரிங்களா? Implicit function. Implicit function நம்ம எல்லாமே கலந்துரும். சரிங்களா? உங்களுடைய இதுல வந்து pair of straight lines நம்ம உதாரணத்துக்கு சர்க்கிள் எடுத்துப்போம். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர். இதுதான் ஒரு சர்க்கிள். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா தம்பி எல்லாமே வந்து கலந்து வரும். வேரியபிள்ஸ் எல்லாம் கலந்து வரும். xy is equals to c. எல்லாமே yன்றது ஃபங்க்ஷனு, ஃபங்க்ஷனும் வேரியபிளும் கலந்துருக்கும், மிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷனை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x, நோ ப்ராப்ளம். எனக்கு என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் dy by dx.
அடுத்தது ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது 2y. ஆனா ஒய் அப்படியே விட முடியாது. இங்க எக்ஸுக்கு பதிலா 1 போட்ட மாதிரி இங்க போட முடியாது. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணி dx. a ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் 0. இப்போ எனக்கு dy by dx னா dy by dx இந்த 2x அந்த சைடு போனா -2x. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். dy by dx equals to -x by y. இதுதான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனை டைரக்டா கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்துங்க. ax ஸ்கொயர் plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதுதான் செகண்ட் டிகிரி, எனி செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இப்படிதான் ஃபார்மட்ல இருக்கும். இதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா dy by dx கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நீ என்ன பண்ண தெரியுமா, மைனஸ் f dash of x divided by g dash of y. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே. f dash of x divided by g dash of x. முதல்ல நியூமரேட்டர்ல எங்கெங்கெல்லாம் x வேரியபிள் இருக்கோ அதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x வந்து டிஃபரன்ஷியேட் y அப்படின்னு வந்தா அது கான்ஸ்டன்ட். y அப்படின்னு வந்தா கான்ஸ்டன்ட். எப்படி பாருங்க, இந்த எக்ஸாம்பிளுக்கு ax ஸ்கொயர், aன்றது கான்ஸ்டன்ட். மல்டிப்ளிகேஷன்ல கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே தான் வைக்கணும். தனியா கான்ஸ்டன்ட் தான் 0. இந்த x ஸ்கொயரை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் அது 2ax மைனஸ் அப்படியே வச்சுட்டு 2ax plus 2hxy. 2 is constant, h is constant, x மட்டும் தான் பண்றீங்க, அதனுடைய வேல்யூ 1. y is constant. மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது அத கான்ஸ்டன்ட் எல்லாம் அப்படியே, ஏன்னா மேல நியூமரேட்டர்ல y என்பது கான்ஸ்டன்ட். by ஸ்கொயர், b யும் கான்ஸ்டன்ட் y யும் கான்ஸ்டன்ட்ங்க. அப்ப அந்த வேல்யூவை 0ன்னு போடலாம். 2gx, 2g மட்டும் தான் வரும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா y. 2fy, f கான்ஸ்டன்ட், y கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், c is also constant. எல்லாமே 0 0ன்னு வந்துரும். கீழே அதே போல g dash of y. எப்படி நான் x ட்ரீட் பண்ணணும், இப்போ அதே போல y ட்ரீட் பண்ண போறேன். x 0 ஆயிடும். y ட்ரீட் பண்ணா 2hx இருக்கும், y உடைய வேல்யூ 1 தான் 1. இங்க y is a variable, y ஸ்கொயர் பண்ணா 2y. அப்ப என்ன வரும்னா 2by. 2gx அதனுடைய வேல்யூ 0 ஆயிடும். 2fy, 2f, y உடைய வேல்யூ 1. 0க்கு c க்கு வந்து 0. இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -2ax plus 2hy plus 2g divided by 2hx plus 2by plus 2f. That is the answer. எவ்வளவு சிம்பிள் மெத்தட் பாருங்க. ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எல்லாமே கலந்திருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா மைனஸ் f dash of x. அதோட மீனிங் என்னன்னா x தான் வேரியபிள். y வந்தாலும் சரி, a வந்தாலும் சரி, b மற்ற எந்த கான்ஸ்டன்ட் வந்தாலும் அதனுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். x தவிர்த்து மீதி எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட். நல்லா கவனிச்சுங்க, மல்டிப்ளிகேஷன்ல கான்ஸ்டன்ட் வந்தா அப்படியே இருக்கணும். abcd x ஸ்கொயர் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. இந்த abcd அப்படியே கூட இருக்கும். x ஸ்கொயர் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண 2x. அப்படினுடைய ஆன்சர் என்னன்னா 2abcdx. இது வெறும் abcdன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தா அதனுடைய வேல்யூ தான் 0. இண்டிவிஜுவலா இருந்தா மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. வேரியபிள் கூட இருந்தா அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே தான். ப்ளீஸ் டேக் டவுன். Now we are going to solve some problems. சார் மறுபடியும் சொல்லுங்க சார். சொல்றேம்மா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் கலந்துருக்கும். அதுக்காக தான் ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். எனி செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா அடுத்தது நான் வந்து இது நடத்த போறேன் உங்களுக்கு. 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரின்னு ஒன்று நடத்த போறேன். இது முடிஞ்ச பிறகு அந்த 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரில இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை வச்சுதான் சர்க்கிள், கானிக்ஸ் பிளஸ் 2ல பார்க்க போறோம். பேரபோலா, எலிப்ஸை பத்தி அந்த ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இதை வச்சுதான் கண்டுபிடிப்போம். எப்படி இருக்கும்னா ax ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு நான் dy by dx கண்டுபிடிக்கணும். y இஸ் அ ஃபங்க்ஷன், x இஸ் த வேரியபிள். அப்ப நான் dy by dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரூல் என்ன சொல்லிட்டேன், மைனஸ் f dash of x divided by g dash of y. அப்ப மேல நியூமரேட்டர்ல வெறும் x வேரியபிள் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். வேற மத்தது எல்லாம் y வந்தா கூட அது கான்ஸ்டன்ட். a அப்படியே வச்சுட்டு x ஸ்கொயர் பண்ணா 2x, அதனால 2ax. 2hxy, 2 is a constant, h is a constant, y is a constant, x மட்டும் பண்ணா 1. அடுத்து by ஸ்கொயர், இங்க x இல்ல, x இல்லனா அந்த ஹோல் டேர்மே 0. இங்க 2gx இருக்கு, 2g இருக்கு, x உடைய வேல்யூ 1. இங்க y x இல்ல 0, இங்கேயும் x இல்ல 0. அடுத்தது நெக்ஸ்ட் கீழ g dash of y, y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். 0, 2hxy,
2hx into y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 and by ஸ்கொயர் அங்க வந்து y தான் வேரியபிள். y ஸ்கொயர் பண்ணா 2y, அதனால 2by. இங்க y இல்ல, அதனால 0. இங்க y இருக்கு, அதனால 2f1. இங்க y இல்ல, 0. அவ்வளவுதான். கீழே வந்து y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், மேல x மட்டும் டிஃபரன்ஷியேட். தட்ஸ் ஆல். ப்ளீஸ் டேக் டவுன். ஸோ ஈஸி ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா எனி டைப் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் இஸ் வெரி ஈஸி. இன்னொரு சம் கூட சொல்லி தரேன் பாருங்க, உங்க எக்ஸசைஸ்லயே இருக்குது இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா இப்ப தெரிஞ்சு அந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் கூட நான் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்றதுக்காக தான் இப்ப சொல்லிடுறேன் பாருங்க. ஃபைண்ட் dy by dx x square by a square plus y square by b square equal to 1. இது வந்து ellipse பேரு. Next year you are going to study about the depth about this one. This is called ellipse. சரிங்களா? எனக்கு தேவை dy by dx. நான் ஏற்கனவே சொன்ன dy by dx னா minus f dash of x divided by g dash of y. x இருக்கிற பார்ட் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண 2x. இந்த வேரியபிள் கீழே என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட், அது அப்படியே வந்துடும் சொன்னேன். இங்க y டேர்ம் x டேர்மே இல்ல, அப்ப அதனுடைய டேர்ம் ஃபுல்லா 0. minus 2x divided by a square. அடுத்து g dash of y, இங்க y இல்ல, அப்ப 0. இங்க y ஸ்கொயர் இருக்கு, அப்ப அதை பண்ணா 2y. இங்க கீழே b ஸ்கொயர் இருக்கு, அப்ப b ஸ்கொயர். அப்ப நீங்க இந்த உல்டா போட்டீங்கன்னா minus of 2x divided by a square, reciprocal, taking reciprocal, b square y by 2y. So your 2 cancel. Therefore the answer is minus b squared x divided by a square y. That's all. It's in your textbook. The same problem it is in your exercise. ஓகேவா? அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஷார்ட்கட் மெத்தட். மோஸ்ட்லி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் 1 or 2 மார்க்ஸ் தான். அதனால டைரக்டா இதை கத்து வச்சுக்க. நீங்க மறுபடியும் போயிட்டு இதே டைரக்ட் மெத்தட்லயே போடலாம். x square by a square plus y square by b square. So differentiating with respect to x. So x square பண்ணா 2x divided by a square. y square பண்ணா 2y by b square. இந்த y பண்ணும்போது will get dy by dx. 1 is constant. இத பண்ணா 0. எனக்கு தேவை dy by dx தான். அப்ப இது எல்லாத்தையும் இங்க வச்சு 2y divided by b square dy by dx. Bring this that side, minus 2x by a square. 2 cancel. எனக்கு தேவை வெறும் dy by dx. இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போட்டா minus b square x divided by a square y. வந்துச்சா பாருங்க. இத்தனை ஸ்டெப்ஸை விட்டு ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம்ல. ஓகே, ஸோ திஸ் ஆல் கால் டைரக்ட் ரிசல்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் ட்ரிக் மெத்தட் கூட சொல்லலாம். இதுதான் இந்த கிளாஸ் உடைய மகிமை. The glory of this class is nothing but this type of இதுதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் are you all ready for the problems, textbook problems? Please tell me. Okay ma, take down the textbook problems. The next 40 minutes more for our class. அப்போ இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? இந்த சம்ஸ் போடுவோம். Find dy by dx for the following. Find dy by dx for the following. சரிங்களா? இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் சொல்லி தரேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைரக்ட். உங்க எல்லாருக்கும் ப்ராடக்ட் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து y is equals to tan x minus 1 divided by secant x. இது என்ன ரூல் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுல. வாட் ரூல் திஸ் இஸ்? கோஷன்ட் ரூல் இல்லமா? கோஷன்ட் ரூல். மேல ஒரு டேர்ம் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒன்னு இருக்கு, நியூமரேட்டர்ல ஒன்னு இருக்கு. Let us take u is equals to tan x minus 1 and v is equals to secant x. V is equals to secant x. I want to find out dy by dx. So the formula says that which is equals to v into du by dx minus u into dv by dx divided by v square. Okay, divided by v square. So now next, இப்போ பாருங்க, இது which is equals to v into du by dx. அப்போ first du by dx கண்டுபிடிச்சிருங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared x. 1 is constant. Constant பண்ணா என்னது? 0. நீங்க தான் சொல்லணும். அடுத்து சொல்லுமா கேர்ள்ஸ் சைடுல dv by dx என்னமா வரும்? கேர்ள்ஸ் secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா கேர்ள்ஸ் Secant x tan x sir. வெரி குட். கமலம் ஓகேவா? கரெக்டா?
Yes, sir. Subhashini, right. Sequence x tan x. Okay, va? So sequence x tan x. Okay, Oma Kamalam, right. Now you apply v square. Your v is sequence x. Sequence x square பண்ணா sequence square x. U into du by dx. U உடைய value வந்து tan x minus 1 into du by dx. Du உடைய dx value உடைய sequence square x minus v into u into sorry மாத்தி போட்டேன்னா v into ல v உடைய வேல்யூ வந்து sequence x. சாரி v உடைய வேல்யூ வந்து sequence x. u உடைய வேல்யூ தான் tan x minus 1 into dv by dx. dv by dx is sequence x tan x. சரிங்களா? இப்போ now you can write this as sequence x sequence squared x பண்ணா sequence cube x minus tan x into sequence x tan x. Sequence x tan x இருக்கு, அப்போ tan squared x minus into minus plus 1 into sequence x tan x divided by sequence squared x. சரிங்களா? இது எல்லாத்தையும் sequence x காமனா கூட எடுத்துடலாம், எடுத்து கூட போகலாம், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வித் திஸ் வில் ஸ்டாப். சரிங்களா? இன்னும் கூட இதை சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். சீக்வெண்ட் எக்ஸ் நீங்க காமனா சீக்வெண்ட் கியூப் எக்ஸ் மைனஸ் சீக்வெண்ட் tan ஸ்கொயர் எக்ஸ் இல்லையா? பாருங்க, இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல பாருங்களேன். சீக்வெண்ட் எக்ஸ் காமனா எடுத்தீங்கன்னா வில் கெட் சீக்வெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் சீக்வெண்ட் எக்ஸ் tan எக்ஸ் டிவைடட் பை சீக்வெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஒரு சீக்வெண்ட் எக்ஸ் ஒரு சீக்வெண்ட் எக்ஸ் கேன்சல் ஆகும். யாருன்னா இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் சீக்வெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் tan எக்ஸ்? tan ஸ்கொயர்ட் எக்ஸ் 1. Very good. 1 which is equals to 1 plus secant x tan x divided by secant x. இப்போ இதை தனித்தனியா பிரிச்சு போடுங்களேன். 1 by secant x ரெண்டு ஃபேக்டரா பண்றோம். அப்போ secant x கேன்சல் ஆயிடும், வெறும் tan x தான் இருக்கும். சரிங்களா? 1 plus secant x 1 plus tan x. இப்போ நீங்க இதை எடுத்தீங்கன்னா which is equals to 1 by secant x 1 by secant x. ஆமா, 1 by secant x tan x. So which is equals to இது எப்படி போடலாம்னா which is equals to 1 by secant x cos x ன்னு போடலாம். tan x எப்படி போடுவீங்கன்னா sin x by cos x. சரிங்களா? tan x can be written as sin x by cos x. இதை கேன்சல் பண்ண முடியாதுல்ல, இது secant x அப்படியே தான் இருக்கும். சாரிமா, சீக்வெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ், ஏன்னா இது மொத்தமா காமன் எடுக்கல, இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு சீக்வெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கும், மேல ஒரு சீக்வெண்ட் எக்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ சீக்வெண்ட் எக்ஸ் நீங்க காமனா எடுத்தீங்கன்னா will get secant x into 1 plus tan x. So now you can take secant x plus secant x tan x. Now you can take secant x common into 1 plus tan x divided by secant squared x. Secant cancel, 1 by secant x cos x. Now tan x divided by secant x வரும். tan x உடைய வேல்யூ வந்து sin x by cos x. சரிங்களா? இந்த secant x மேல போச்சுன்னா cos x. cos x cancel ஆகும். Therefore the answer is cos x plus sin x. Please take down. Please take down. So the rule is product rule. இன்னொரு முறை சொல்லி தரட்டுமா? பாருங்க சார், ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லி தரமா. y equal to tan x minus 1 divided by secant x. Now the numerator you can take u is equals to tan x minus 1. Denominator we can take it as v. Differentiating u tan x upon secant squared x 1 upon 0. v secant x differentiation is secant x tan x.
எனக்கு கோஷன்ட் ரூல் ஃபார்முலா படி dy by dx கண்டுபிடிக்கணும்னா v into du by dx minus u into dv by dx by v square. Your v is secant x. Therefore, I am putting secant square x. V is secant x into du by dx secant square x minus u is equals to tan x minus 1 into secant x tan x. இப்போ இந்த பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி போடுறீங்க secant cube x minus secant square tan x plus secant x tan x. இந்த ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ல secant x காமன் எடுத்தீங்கன்னா you'll get secant x square minus tan square x. That is an important identity trigonometry. Secant square x minus tan square x உடைய வேல்யூ 1. இப்போ வெறும் secant x தான் இருக்கும் plus secant x tan x. Let us take secant x கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்தீங்கன்னா we'll get 1 plus tan x divided by secant square x. ஒரு secant cancel ஆயிடும். 1 by secant, the reciprocal of cos x. Tan x can be written as sin x by cos x. 1 by secant, we can write this as cos x. Cos x cancel out, but therefore the answer is cos x plus sin x. The next one. The 3-mark problem. For a 3-mark problem, let's take that. Y is equals to quotient போட்டோம்னா ப்ராடக்ட். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து சப்ஸ்டிடியூஷனே பண்ண போறதில்ல, டைரக்டா சொல்லி தர போறேன். Everybody please listen here. Okay va? Okay, I want everyone to please listen. Y is equals to, very important, 3 marks problems. Y is equals to, the second exercise முடிஞ்சிரும் இந்த ப்ராப்ளத்தோட. Y equals to x square plus 5 into log 1 plus x into e power minus 3x. E power minus 3x. X square plus 5 into log 1 plus x into e power minus 3x. You all listening, please? I need your response. Reply, please. Yes, Yes. Yes, no. Now listen carefully. இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல் 1 2 இல்ல. 1 2 இல்ல. கோகுலகிருஷ்ணன் கவனிங்க. Thank you. X square plus 5 into log 1 plus x e power minus 3x. 3 இருக்கு. u v w. நான் யூசுவலா 2 தான் சொன்னேன். இப்போ 3 வந்தாலும் சரி 4 வந்தாலும் சரி 3 வந்தா 2 கான்ஸ்டன்ட்டா வச்சுங்க. I want to find out dy by dx. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட் வச்சுங்க. x square plus 5 and log 1 plus x. I have just keeping two things are constant. The third one is e power minus 3x. நல்லா கவனிச்சுங்க. டைரக்ட் மெத்தட் சொன்னேன். சப்ஸ்டிடியூஷன்லாம் போடல, டைரக்டாவே e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருமா கமலம்? What is the differentiation of e power x? E power x sir. வெரி குட். ஆனா இங்க e பவர் மைனஸ் 3x இருக்கு, அதனால அதையே போட்டுட்டு மறுபடியும் இந்த மேல இருக்கு பாத்தீங்களா இந்த மைனஸ் 3x அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் மைனஸ் 3x? வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cx which is equals to c? மைனஸ் 3x னா the differentiation is minus 3. சிம்பிளோட சேர்த்து மைனஸ் 3. நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் இப்ப போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக் மெத்தடையும் கண்டுபிடிச்சிக்கணும். ஒவ்வொரு தாட்டியும் சப்ஸ்டிடியூஷனுக்கு போக கூடாதுன்றதுக்காக சொல்றேன். e power minus 3x, அந்த பவர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. முன்னாடி x square plus 1 ஒரு illustration எடுத்து போட்டேன் இல்ல, I can put 2x. அதே போல e power minus 3x அப்படியே போட்டுட்டு minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 3. இப்போ அடுத்தது x square plus 5 e power minus 3x கான்ஸ்டன்ட்டா வச்சிருங்க. அப்போ x square plus 5 e power minus 3x is constant. We are differentiating log 1 plus x. கோகுலகிருஷ்ணன் இல்ல ஸ்ரீ சுபாக்ஷினியா அவங்க log 1 plus x நம்ம கேர்ள்ஸ் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? log x 1 by log x மாதிரி தான் இருக்கு. 1 by 1 plus x. இந்த 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ண போற 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் வரும். கரெக்ட்டுங்களா? x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான். 3x னா 3, 1x னா 1 தான வரும். அப்போ 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான். நெக்ஸ்ட் இத கான்ஸ்டன்ட்டா வெச்சாச்சு. இத வைக்கல, இத வச்சு ரெண்டுத்தையும் வைக்கணும். இப்போ log second and third 1 plus x into e power minus 3x. third one differentiate பண்ணோம். x square plus 5 x square differentiate பண்ணா 2x, 5 differentiate பண்ணா கான்ஸ்டன்ட் பண்ணா 0. சொல்லுமா எங்க போறோம் சார்? என்னமா? இந்த 1 by 1 plus x 1 ன்னு போட்டுக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் 1 சொல்றேமா. இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நான் கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டேன், இத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். செகண்ட் கேஸ்ல x square plus y ஆல்பான்னு போட்டுக்கிறேன் இல்லையா, e power minus 3x ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு செகண்ட் பார்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்றேன்.
log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x. x-க்கு பதிலா தான் இங்க 1 plus x இருக்கு. அதனால 1/1 plus x. நான் சொன்ன ஃபங்க்ஷன் சொல்லும்போது இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணாத பிராக்கெட் உள்ள இருக்கிறதையும் 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. 0 போட தேவையில்லை இல்லையா? அதாவது வெறும் 1 மட்டும் தான் போட்டிருக்கேன். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன். log 1 plus x டிக் மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. e⁻−3x கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு x ஸ்கொயர் 5 மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2x. வெரி குட். அதுதான் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 போட தேவையில்ல. இப்போ நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். now you can arrange. எப்படி அரேஞ்ச் பண்ண போறீங்கன்னு பாருங்க. first one x square plus 5 log 1 plus x. இந்த -3 இருக்குல்ல, இதை கூட முன்னாடி போட்டுருங்க. கான்ஸ்டன்ட் எப்போதும் -3 e⁻−3x. நெக்ஸ்ட் e⁻−3x into x square plus 5 1ஆல மல்டிப்ளை பண்ணா அதான் 1/1 plus x. அடுத்து நெக்ஸ்ட் அதே போல 2x into log 1 plus x into e⁻−3x. இந்த மூணு ஃபேக்டர்லயே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், செகண்ட் ஃபேக்டர், தேர்ட் ஃபேக்டர். இந்த மூணு ஃபேக்டர்ஸ்லயும் பாருங்க e⁻−3x e⁻−3x is common. Let us take e⁻−3x. இதோட விட்டாலும் தப்பு இல்ல. சம்டைம்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்டானா சிம்பிளிஃபை பண்ணணும். e⁻−3x வெளியே எடுத்தாச்சு. அப்போ we can write this as -3 into x square plus 5 into log of 1 plus x. e⁻3 taken outside. அப்ப என்ன வரும்னா x square plus 5 divided by 1 into x square plus 1 தான் 1 plus x or x plus 1. நெக்ஸ்ட் e⁻−3x வெளியே வந்தாச்சு. 2 log x into log of 1 plus x. That's all. ஒரு 3 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். இங்க என்ன ஆயிருக்குன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க u v w. நான் என்ன செஞ்சிருக்கிறேன், முதல் 2 ஃபங்க்ஷனை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுங்க. 2 ஃபங்க்ஷன் நான் அது பாருங்க. லிசன் அகைன் ப்ளீஸ். x square plus 5 into log 1 plus x. e⁻−3x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஆக்சுவலி e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணா e⁻x தான். அதே போலதான் e⁻−3x பண்ணா e⁻−3x. நல்லா கவனிங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் இங்க சொல்றேன். e⁻x இருந்தா பிரச்சனை இல்லை. x தவிர வேற என்ன வருதுன்னு பாருங்க. x ஸ்கொயர் வருது, 100x இருக்கு, -20x, இங்க -3x இருக்கு. அதையும் மறுபடியும் பண்ணணும். -3x டிஃபரன்ஷியேட் பண்ணா -3. அதுக்குதான் ஒண்ணு சொல்லி கொடுத்த ஃபங்க்ஷன் f dash of the differentiation of f of g of x. அப்ப ஒரு ரெண்டு ஒண்ணுக்குள்ள 2 ஃபங்க்ஷன் இருக்கு. முதல்ல f பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் g பண்றோம். அந்த -3x g பண்ற மாதிரி. அடுத்தது செகண்டையும் தேர்டையும் கான்ஸ்டன்ட் ஆகுறேன். அப்ப x square plus y e⁻−3x. நான் டிஃபரன்ஷியேட் பண்றது log 1 plus x. log 1 plus x, please look at the board. log 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1/1 plus x. மறுபடியும் அந்த 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்றேன். 1ன்றது 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. மூணாவது என்ன செய்யறேன், செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். log 1 plus x-ஐயும் e⁻−3x கான்ஸ்டன்டா வச்சுட்டு x square plus 5 டிஃபரன்ஷியேட் பண்றேன். x power n என்ன ஃபார்முலா? n into x power n-1, 2 into x power 2-1, அதுதான் 2x. 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதை போட தேவையில்ல 2x. இதுல எல்லா e⁻−3x காமன் ஆயிடுது. மீதி இருக்கிற டேர்ம்ஸ் போட்டிருக்கேன். அதுதான் ஆன்சர். ப்ளீஸ் டேக் டவுன். we'll move on to the next exercise. ஓகேங்களா? அடுத்த எக்ஸசைஸ், ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது எக்ஸசைஸ்க்கு வரோம். This is called a substitution method. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். ரைட். y is equals to find dy மேல differentiate the following போடுங்க. எப்படி வேணா போடலாம். differentiate the following. differentiate the following. y is equals to the chain rule, function of function rule or chain rule. y is equals to cos tan x. y is equals to cos tan x. y is equals to cos tan x. Now this is a substitution method. இப்போ என்ன பண்றேன், இந்த tan x இருக்கு இல்லையா, அந்த u ன்னு எடுத்துக்கலாம். u is equals to tan x. அப்போ y is equals to this becomes cos tan x க்கு பதிலா u ன்னு போடலாம். பாருங்க இப்போ எப்படி மாறிடுச்சு, வேரியபிள் u ஆயிடுச்சு. அதே வேரியபிள் இப்போ ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு x.
இத பண்ணா will get dy by du. இத பண்ணா will get du by dx. Causative differentiation. What is causative differentiation? கோகுல கிருஷ்ணன் பாய்ஸ் சைடுல யாரா சொல்லுங்கப்பா. கெவின் இருக்கீங்களா? கெவின் தானே. ஹரிஷா? சார் காஸ் யூ. Very good. Cos u. Okay. So we have cos u differentiation அதுபா minus sin u. Cos u differentiation is minus sin u. அதே போல tan x differentiate பண்ண என்னது sequence squared x. பரவாயில்லை நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால விடுறேன். தயவு செய்து today the homework don't forget that the formulas you have to memorize all the formulas. Finger tipsல வச்சுக்கணும் formulasலாம். tan x differentiate பண்ணா sequence squared x. I want to find out dy by dx. எனக்கு செயின் ரூல் என்ன சொல்லுது dy by du into du by dx into du by dx. Your dy by du is equals to minus sin u into du by dx is equals to sequence squared x minus sin u நீங்க என்ன எடுத்தீங்க tan x இல்லையா அப்போ sin tan x into sequence squared x. இதுதான் ஃபார்முலா. இதுதான் ப்ராப்ளம். இது வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணி செயின் ரூலை யூஸ் பண்றது. புரியுதுங்களா? நான் போன வாட்டி டைரக்டா சொல்லிட்டேன். டைரக்டாவும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபெமிலியர் ஆகும். ரைட்டா? ப்ளீஸ் டேக் டவுன். The next problem பாருங்க. Maybe 3 marks இல்ல 5 marks வரும். The next problem. Y is equals to y is equals to y is equals to 2x minus 5 power 4 into 8x square minus 5 8x square minus 5 whole power minus 3 whole power minus 3. Y is equals to 2x power 4 8x square minus y 5 whole power minus 3. சரிங்களா? ரைட்டா தம்பி? இப்போ நான் என்ன பண்ண போறேன் நல்லா கவனிங்க. ஒரு பார்ட்டை யூன்னு எடுத்துறேன். Let us take this part as u. u is equals to 2x minus 5 பவர் எடுக்காத. இந்த பார்ட் என்ன பண்றேன் v is equals to 8x square minus 5. இப்போ y என்ற ஃபங்க்ஷன் எப்படி ஆயிடும்னா y equal to u power 4 v power minus 3. சரியா? சம் மெசேஜ் பார்த்தேன். கோகுல கிருஷ்ணன் கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் நல்லா கிளியரா இருக்கா இல்ல ப்ளீஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் கிளியரா தான் சார் இருக்கு. கிளியரா தான் இருக்கு. நோ ப்ராப்ளம். ரைட். u power 4 v power minus 3 இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா இது வந்து ப்ராடக்ட் ரூல். ஏற்கனவே சொன்னேன் 1 வச்சுட்டு 1 டிஃபரன்ஷியேட் பண்றது தான் வெடி. அப்போ எனக்கு தேவை என்னன்னா dy by du u power 4 v power minus 3. இங்க நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு வேரியபிள் வந்து x தான். ஆனா நான் என்ன கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதை u and v ல பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணோம்னா y equals to u power 4 வச்சுட்டு d by dx of நல்லா பாருங்க அந்த வேரியபிள் டெரிவேட்டிவ் எப்படி போறேன் dx power v power minus 3. அடுத்தது v power minus 3 கான்ஸ்டன்ட் வச்சீங்கன்னு டெரிவேட்டிவ் ஆஃப் u power 4. இதுதான் சேலஞ்சிங். இப்போ நீங்க என்ன பண்றீங்க இந்த u power 4 அப்படியே வச்சுக்கிறீங்க. u power 4 v power minus 3 டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் ஐடியா x power n அப்படின்னு சொன்னா n into x power n minus 1. அதுதான் ஐடியா. இங்க n வந்து minus 3 இருக்கு. அப்ப minus 3 into v power minus 3 minus 1. அப்ப அது என்ன மாறிடும்னா minus 4 v power minus 4. கவனிச்சீங்க v power minus 4. அடுத்ததாக இந்த v விட்டுறக்கூடாது. ஏன்னா v வேரியபிள் கிடையாது. அவர் வேரியபிள் இஸ் x. இங்க கீழே அதுக்கு தான் போட்டுருங்க x. அப்போ இந்த v டிஃபரன்ஷியேட் பண்ணா we'll get dy by dx. First part is over.
செகண்ட் அதே போல v power minus 3 கான்ஸ்டன்ட் வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. the same formula we are going to apply. 4 u power 4 minus 1 3. இங்க x தான் வேரியபிள். அப்ப என்ன பண்ணணும்? du by dx. சார் இந்த du by dx க்கு என்ன வேல்யூ? நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், வாட் இஸ் du by dx? அப்ப என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா, u power 4 minus 3v power minus 2 சரியா கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க, now u equals to 2x minus 5. அப்ப du by dx அப்படின்றது டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, dv by dx 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. 8x ஸ்கொயர் பண்ணும்போது 2 8s are 16, வெறும் x தான். 5 பண்ணா 0. அப்ப எங்கெல்லாம் du by dx வருதோ அந்த இடத்துல 2 போடுங்க, எங்கெல்லாம் dv by dx வருதோ அந்த இடத்துல 16x ன்னு போடுங்க. அப்ப இத இடத்துல போட்டீங்கன்னா your y is equals to u power 4 into minus 3 v power minus 4 கீழே கொண்டு வந்துட்டா v power plus 4. இதை நீங்க அப்படியே வச்சீங்கனாலும் சரிதான், அடுத்த டேர்ம்ல கொண்டு வந்துடலாம். v power minus 4 dv by dx. what is dv by dx? 16x. next plus v power minus 3 into 4 into u cube du by dx is called 2. now you simplify, we'll get 16 3s are minus 48. எப்போதுமே கான்ஸ்டன்ட் தான் முன்னாடி போடணும். அடுத்து x u power 4 v power minus 4. next one 2 4s are 8 u power 3 v power minus 3. பட் எனக்கு வேரியபிள்ஸ்ல எதுல இருக்கணும்? x y x ல தான் இருக்கணும். uன்றது என்ன இருக்குங்க? 2x minus 5. அப்போ minus 48x into u உடைய வேல்யூ என்ன சொல்லலாம்னா 2x minus 5 whole power 4. v உடைய வேல்யூ என்ன சொல்லலாம்னா 8x square minus 5 whole power minus 4. next 8 into u power 4. u power 3 is 2x minus 5 whole power 3 into v. your v value is 8x square minus 5 whole power minus 3. இவ மைனஸ் இருக்கிறதுல கீழே கொண்டு வந்துருங்க. minus 48x into 2x minus 5 power 4 8x square minus 5 whole power 4 plus 8 into 2x minus 5 whole power 3 divided by 8x square minus 5 whole power 3. இப்ப ரெண்டுத்துக்கு LCM பார்த்தா என்னமா? இதுவா LCM? 8x square minus 5 whole power 4 8x square minus 5 whole power 3. 8x square minus 1 power 3 sir. 4 3 ஆ 3 ஆ 4 ஆ 4 sir 4 4 எது பெருசா இருக்காத? 8x square minus 5 whole power 4. now you can write minus 48x 2x minus 5 whole power. ஏன்னா LCM அதுதான், அதனால ஒண்ணு சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இங்க ஒண்ணு குறைவா இருக்கு, அப்போ அதால மல்டிப்ளை பண்ணும். plus 8 into 2x minus 5 whole power 3. ஒரு 8x square minus 5 குறைவா இருக்கிறதுனால அதால மல்டிப்ளை. that's the answer. therefore the answer is minus 48 into x 2x minus 5 whole power 4 8 into 2x minus 5 whole power 3 into 8x square. இதை நீங்க காமனா எடுத்தோம் போல இதோட விட்டாலே போதும். ஸ்டாப், யூ வில் கெட் 3 marks for this. ஒன்னொரு தாண்டி சொல்லி தட்டுங்களா மறுபடியும்? ஏன்னா இது வந்து ஒரு லென்த்தி ப்ராப்ளம். y is equals to 2x minus 5 whole power 4 8x square minus 5 whole power minus 3. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத u ன்னு எடுக்கிறேன், செகண்ட் பிராக்கெட்ல இருக்கிறத v ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆயிடும்? y equal to u power 4 v power minus 3. u differentiate பண்ற with respect to x will get du by dx, the value is 2. v differentiate பண்ற with respect to x dv by dx equal to 16x. இப்போ y equal to u power 4 v power minus 3. now I am keeping u power 4 d by dx into v power minus 3 plus v power minus 3 into second. அதாவது இது வந்து என்ன ரூல்? ப்ராடக்ட் ரூல். ஒன்ன வச்சுக்கிட்டு ஒன்ன டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப u power 4 கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டேன், v power minus 3 with respect to x பண்றேன். அப்போ minus 3 into v power minus 4 அந்த v பண்ணும்போது dv by dx plus v power minus 3 கான்ஸ்டன்ட் வச்சு u power 4 பண்றேன் 4u power 3 அந்த u பண்ணும்போது du by dx. we know the value of du by dx is 2 and dv by dx is 16x. substitute பண்ணும்போது we'll get minus 48x u power 4 v power minus 4 8 into u power minus 3 v power minus 3. now we are substituting what we have taken for u and what we for v and simplifying. that is the answer. please take down. we will move on to the next problem.
The next problem, y is equals to y is equals to y is equals to y is equals to square root of y is equals to square root of y is equals to square root of 1 plus 2 tan x. Y is equals to square root of 1 plus 2 tan x. So you can write this as y is equals to 1 plus 2 tan x whole power root எப்போதுமே எப்படி எழுதணும்னா 1 by 2. இப்போ it's merely a substitution method. இந்த 1 plus 2 tan x இருக்கு இல்லையா, அதை u ன்னு எடுத்துக்கிறேன். u is equals to 1 plus 2 tan x. Then we can easily use the chain rule. நல்லா கவனிங்க, y equals to இந்த 1 plus 2 tan x. Instead of that, I can write this as 1 plus 2 tan x. I can write this as u power 1 by 2. This is nothing but power rule. So x power n means the differentiation says n into x power n minus 1. Simply you can write dy by du is equals to 1 by 2 u power 1 by 2 minus 1. 1 by 2 u power 1 by 2 minus 1 is minus 1 by 2. Taking LCM. Minus 1 by 2 na கீழ வந்துரும் 1 by 2 u power 1 by 2. I can write this as root u. u power 1 by 2 is root u. Now இங்க பண்ணணும் du by dx. நல்லா கவனிச்சீங்கன்னா 1 differentiate பண்ணா 0 plus 2 into tan x differentiate பண்ணா secant squared x. Therefore your du by dx is 2 secant squared x. What is you have to find out dy by dx, which means the chain rule dy by du into du by dx, which is equals to what is dy by du? 1 by 2 into root u into du by dx, which is equals to 2 secant squared x, which is equals to 2 secant squared x. அப்ப இந்த 2 cancel ஆயிடும். The right answer is secant squared x divided by square root of u. We have taken u as 1 plus 2 tan x. That is the answer. You'll get 2 marks for this. Take down. So the next is also important because so இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல டைரக்டா போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Your y is equals to your y is equals to your y is equals to sin cube x plus cos cube x. Y is equals to sin cube x plus cos cube x. Your y is equals to sin cube x plus cos cube x. Now இத வந்து u ன்னு எடுத்துக்கிறீங்க. u is equals to sin cube x. இன்னொன்னா v ன்னு எடுத்துக்கிறீங்க. v equal to cos cube x. Now we'll get y is equals to இதனுடைய வேல்யூ u, இதனுடைய வேல்யூ v. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை எப்படி போடணும்னா dy by dx is equals to du by dx plus dv by dx. இதுதான் differentiation. எனக்கு இந்த dy by dx, அப்போ I want to find out what is du by dx, what is dv by dx. Now du by dx, the function is u and the variable is x. Power function பாருங்க, யூசுவலா sin x னா வெறும் cos x ன்னு போட்டு சும்மா விட்டுருவேன். இங்க sin cube x, அப்ப என்ன ஆகும்? பவர் ரூல். What is power rule says? x power n ன்னு சொன்னா n into x power n minus 1. Your n is 3 here. 3 sin 3 minus 1. 3 ல 1 போச்சுன்னா 2 sin squared x. நல்லா கவனிங்க, very important please. Sin cube x means 3 sin squared x and then sin x differentiation. நல்லா அதோட விட்டுற கூடாது. First power, then the trigonometric value. Now I am applying x power n into x power n minus 1. 3 into sin squared x into sin x differentiation is cos x. Now dv by dx is equals to 3 into cos squared x. Then cos x differentiation. What is cos x differentiation? Minus sin x. Once again I'll repeat. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. sin cube x na first power rule. x power n into x power n minus 1. 3 into sin power n minus 1. 3 minus 1 2x. இதோட முடியல. இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். sin cube na power function முடிஞ்சிடுச்சு.
then sin x differentiation is cos x. Similarly, cos cube x means 3 cos squared x, then cos x differentiation is minus sin x. Now you can arrange, we can write this as 3 sin squared x cos x. Your dv by dx is minus 3 cos squared x sin x. Okay, wow. Now you can apply your dy by dx. That's all. The problem is over. 3 sin squared x cos x plus minus minus 3 cos squared x sin x. You can take 3 common, sin x common, cos x common. Then simply we have sin x here. Inga 3 taken common, cos x common, sin x common, which is equals to cos x. Therefore, we have 3 sin x cos x into sin x minus cos x. That is the answer. Please take note. So இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பவர். இப்போ இன்னும் நீங்க பாருங்க y equal to sin power 4x. கமலம் சொல்றீங்களா? What is the differentiation? dy by dx டைரக்டா சொல்லிடலாமே கமலம். 4 sin sin x 4 cube x sin cos sin x x Very good. into cos x. cube x Very good. cos x. அவ்வளவுதாம்மா. Very good. Very good. That's all. That's all. Very good தம்பி. Right. We'll do more problems. Please take down the next one. The next problem. Y is equals to the next one. Y is equals to 1 plus y is equals to 1 plus cos squared x whole power 6. 1 plus cos squared x whole power 6. Okay. Now, this is also a substitution. Let us take y is equals to 1 plus cos squared x. Arisha is there? Arisha இருக்கீங்களா? இப்போ எனக்கு தேவை du by dx. அரிஷா சொல்லுங்க பார்க்கலாம். அரிஷா. ஜோஷினி. ஜீவிகா இருக்கீங்களா? ஏமந்த். ப்ளீஸ் ஏமந்த் சொல்லலாமே. ஏமந்த், anyone from both minus sides? 2 cos x sin x. Minus 2 minus 2. Very good, very good. We can write this as 1 becomes 0. Cos squared x பண்ணா 2 cos x. The cos x பண்ணும்போது minus sin x. Very good. You can write this as minus 2 sin x cos x. Minus 2 sin x cos x. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியுமா? நான் 3 ஃபார்முலா உங்களுக்கு ஒன்று கொடுத்தேன். sin 2x equals to 2 sin x cos x. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா minus sin 2x. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ y எப்படி மாறிடுச்சுன்னா y equal to u power 6. பவர் ரூல். dy by du. u தான் இங்க வேரியபிள். 6 into u power 6 minus 1 5. எனக்கு தேவை dy by dx. செயின் ரூல் என்ன சொல்லுது? dy by du கனெக்ஷன் du by dx. Your dy by du is equals to 6 u power 5. du by dx is equals to minus sin 2x, which is equals to minus sin 2x into 6 u power 5. u என்றதுனாது 1 plus cos squared x whole power 5. That is the answer. Please take down. 6 into minus 6 into sin 2x into 1 plus cos squared x whole power 5. The next problem. The next one is very interesting. Y is equals to, நல்லா கவனிங்க, அடுத்த சம்ம. 2 more problems, only 2 more problems. Y is equals to square root of x plus root x. Please listen. நான் இதை வச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஃபினிட்டின்னு சில ரூல்ஸ் இருக்கு.
finding the infinity. இதே போல இந்த சம்ல இப்படியே கொடுத்துட்டே போவான். ரூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிளஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ அப்போ என்ன பண்றது, இப்போ 2 தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஈஸியா பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிளஸ் ரூட் எக்ஸ், அப்புறம் அதுக்குள்ள ஒரு ரூட் எக்ஸ் வரும் பிளஸ் ரூட் எக்ஸ், அதுக்குள்ள பிளஸ் ரூட் எக்ஸ் வரும். இப்போ அது வந்து அடுத்தது. இப்போ வெறும் இது 2 தான் கொடுத்துருக்கான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ். நான் என்ன பண்றேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஒய் ஸ்கொயர் பண்ணா ஒய் ஸ்கொயர், ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் எக்ஸ் தான் இருக்கும், இந்த ரூட் எக்ஸ் உள்ள இருக்கு. ஏன்னா மேல இருக்கிற ஹோல் ஸ்கொயர் போயிடும். எப்பொழுதுமே ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்றது தான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒய் ஸ்கொயர் இது தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் எப்படி பண்ணலாம்னா எக்ஸ் பவர் 1/2. இப்போ ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx, which is equals to x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, x பவர் 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 முன்னாடி வந்துடும். x பவர் 1/2ல 1 போச்சுன்னா மைனஸ் 1/2. அப்போ 2y into dy by dx, which is equals to 1 plus 1 divided by the x power minus 1/2 கீழே வந்தா x power plus 1/2. Always remember that x power 1/2 is nothing but root x. அப்ப அதனால 1/2 root x. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா your differentiation of d by dx root x is equals to ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம் 1 divided by 2 root x. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சம் ஆஃப் த வேல்யூஸை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை எடுத்துக்கலாம். 1/root x which is equals to 1/2 root x. Now your dy by dx is equals to 2y இல்லையா? So 2y into dy by dx. இந்த y கீழே வந்துடும் 2y, 1 divided by 2y into 1 plus 1/2 root x. But we know that y உடைய வேல்யூ வந்து root x plus square root of x. அப்போ 1 into root of x plus root of x, அந்த y வேல்யூ வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 root x divided by 2 root x plus 1. So which is equals to 2 root x plus 1 divided by 2 root x into 2 into root x plus root x. That is the answer. Please take note. So 3 marks. The answer is 2 root x plus 1 divided by 2 root x into, நீங்க அது வந்து இந்த பிராக்கெட் கூட போட்டுக்கலாம், 2 root x plus root x. மல்டிப்ளை பண்ணா 4 வரும், அது கூட 4 கூட போட்டுக்கலாம். 2 2s are 4. 4 into root x plus root x. The final problem of today's class. So we are going to substitution methodல இதே மாதிரி next. Today's last problem, please listen carefully. Always remember that the first and last problem was always sometimes it may be very important. Okay, please take down that y is equals to லாஸ்ட் தானே அப்படின்னு கேஷுவலா இருக்கக்கூடாது, அது சம்டைம்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். tan of square root of sin x, square root of sin x, y equal to sin of tan of square root of sin x. சரிங்களா? இப்போ நான் கவனிங்க, ஃபர்ஸ்ட் ரூட் sin x இருக்கு இல்லையா, அதை யூன்னு எடுத்துக்கலாம். u is equals to square root of sin x. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin x எடுத்துருச்சுன்னா இதோடைய வேல்யூ u ஆயிடும். அப்போ y எப்படி போடலாம்னா y is equals to sin of tan, இந்த sin x போல என்ன பண்ணுவீங்க u, tan u. நான் இப்போ என்ன பண்றேன், v is equals to tan u ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ y எப்படி மாறிடும், sin into v. புரியுதுங்களா? அப்போ 3 வேரியபிள்ஸா மாத்திட்டேன். முதல்ல x ல இருந்ததை u ல கன்வெர்ட் பண்ணேன், u ல இருந்ததை v ல கன்வெர்ட் பண்றேன். நெக்ஸ்ட் y வந்து sin v ஆ மாறிடுச்சு. இப்போ u is equals to இந்த sin x எப்படி போலாம்னா sin x power 1/2, sin x power 1/2 பவர் ரூல் 1/2 into sin x whole power 1/2 minus 1 minus 1/2. இந்த sin x விடக்கூடாது, sin x டிஃபரன்ஷியல் போன சம்ல அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா. sin x whole power minus 1/2 into cos x. You can write this as 1/2 into cos x divided by இந்த sin x minus 1/2 கீழே வந்தா sin x power 1/2 ஆ இருக்கும் இல்லையா. sin x power 1/2, sin x power 1/2னா root sin x. நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு du உடைய du, இது வந்து du by dx, not u. du by dx உடைய வேல்யூ இதுதான். அடுத்து dv வேரியபிள் வந்து u, tan u டிஃபரன்ஷியேஷன் அது sec1 squared u. அடுத்து dy by dv sin u டிஃபரன்ஷியேஷன் அது cos v. எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. Now the thing is our main aim is to find out dy by dx. The first one is
dy by du. Sorry, du by, sorry, நம்ம dy தான் தேவை, லாஸ்ட்ல இருந்து வரணும். அப்போ dy by dv. Next, dv by du, the continuity அப்படியே இருக்கணும். dv na it will start with dv. Next, du divided by dx, which is equals to dv by dy by dv cos v into dv by dx, that is called secant squared u, into du by dx, which is equals to 1 by 2 into cos x divided by root sin x. The last part மட்டும் x ல இருக்கு. நல்லா கவனிங்க, எப்பொழுதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா the final term should be in terms of x. Cos secant squared v, cos v, cos v, v உடைய வேல்யூ என்னது? tan u, cos tan u, secant squared u, u is taken as root sin x. I can write this as root sin x into 1 by 2 into cos x divided by root sin x. In the next step, cos tan u, u உடைய வேல்யூ என்னது? We have taken this as root sin x, root sin x into secant square root sin x into cos x divided by கீழ 2 root sin x ன்னு போடலாம். இன்னொரு முறை சொல்லி தரேன், தயவு செய்து கவனிங்க. The last problem. So now listen, it is given that y is equals to sin of tan root sin x. First thing, I am taking u as root sin x. அப்ப இது ஃபங்க்ஷன் எப்படி மாறணும்? y equal to sin of tan u. Next, இந்த tan u இன்னொரு வேரியபிள்ல போறோம், இன்னொரு ஃபங்க்ஷன்ல v equal to tan u. Now y becomes sin v. First equals to cos v. Next, v equals to tan u, dv by du. Tan u differentiate பண்ணா secant squared u. அடுத்து u is equals to square root of sin x, which is equals to sin x power 1 by 2. அதை differentiate பண்ணும்போது 1 by 2 sin x whole power 1 by 2 minus 1, that is minus 1 by 2. sin x விட்டுறக்கூடாது, cos x. அப்போ cos x divided by square root of sin x. எல்லாத்தையும் differentiate பண்ணுறோம். du by dx, dv by du, du by dy by dv. எனக்கு I want dy by dx. அப்போ dy by dv, dv by du into du by dx. எல்லா வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. லாஸ்ட்ல u உடைய வேல்யூ என்ன, v உடைய வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்தா you will get the answer. இங்க 3 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிருக்கீங்க. அப்போ செயின் ரூல் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம செயின் ரூல், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ 3 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கேன். uன்றது ஒரு ஃபங்க்ஷன், vன்றது ஒரு ஃபங்க்ஷன், yன்றது ஒரு ஃபங்க்ஷன். Please take down. So with this we'll stop today. Again and again I am telling you the homework. No homework today, but the homework is you have to learn, you have to memorize, by God பண்ணினோம், தரோ பண்ணினோம், மண்டையில ஏத்தினோம் நீங்க all the formulas and all the rules. Today's topic is rules of differentiation தான். புரியுதுங்களா? டிஃபரன்ஷியேஷன் உடைய ரூல்ஸ், சரியா? ரூல்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் தான் இன்னைக்கு டாபிக்கே, அதுதான். ப்ளீஸ் தயவு செய்து if you have any doubts, this is called the basic fundamental. இந்த fundamental in differentiations, இதுதான் it will follow you in your 12th standard. So that this class, today's class, that is on 8th of November, okay, is a very important class, which is a basic and fundamental for your 12th standard. Please remember this. Okay, with this we'll stop. Good night to all of you. Take care. ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நம்ம இன்னைக்கு என்ன படிச்சோன்றதை just revise it. With this we'll stop. We'll continue the next class. Thank you very much. Any doubts? Any doubts? No, sir. Okay, if you have any doubt, next class beginning you can ask me. Right? Okay, ma. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.